நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. இந்தியாவில் புதிய குடியேற்ற சட்டம் 2025 நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் இதுவரை தனித்தனியாக இருந்த பாஸ்போர்ட் சட்டம், வெளிநாட்டினர் பதிவு சட்டம், வெளிநாட்டினர் சட்டம், குடியேற்ற சட்டம் ஆகியவை ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன. புதிய சட்டம் கடந்த ஏப்ரல் மாதத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் ஒப்புதலுக்கு பின் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது. இந்த திட்டத்தின்படி போலி பாஸ்போர்ட் அல்லது போலி விசா மூலம் இந்தியாவுக்கு நுழைந்தால் குறைந்தது 2 ஆண்டுகள் முதல் அதிகபட்சம் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் 1 லட்சம் ரூபாய் முதல் 10 லட்சம் ரூபாய் வரை அபராதமும் விதிக்கப்படும். முறைசாரா ஆவணங்கள் இன்றி நுழையும் வெளிநாட்டினருக்கு 5 ஆண்டுகள் வரை சிறை மற்றும் அதிகபட்சம் 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும். மேலும் சட்டவிரோதமாக வெளிநாட்டினரை இந்தியாவுக்கு அழைத்து வரும் நிறுவனங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். விசா காலம் முடிந்த பின்பும் தங்கும் வெளிநாட்டினரை ஹோட்டல்கள், மருத்துவமனைகள், பல்கலைக்கழகங்கள், நிறுவனங்கள் ஆகியவை கட்டாயம் குடியேற்ற அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டும். சுற்றுலா பயணிகள், மாணவர்கள், தொழிலாளர்கள், வணிகர்கள், அகதிகள் மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் செய்தவர்கள் என 6 பிரிவுகளாக வெளிநாட்டினர்கள் வகைப்படுத்தப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு பிரிவிற்கும் தனித்தனியான விதிகள், நிபந்தனைகள், தண்டனைகள் விரிவாக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவுக்கு வந்தவுடன் 24 மணி நேரத்திற்குள் பதிவு செய்ய வேண்டும். அவர்கள் தங்கும் இடம், உள்ளூர் தொடர்புகள், வருகை நோக்கம் உள்ளிட்ட முழு விவரங்களையும் அளிக்க வேண்டும். அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் போல சட்டவிரோதமாக குடியேற்றத்தை கட்டுப்படுத்த இந்தியாவும் இந்த கடுமையான சட்டத்தை அமல்படுத்தியுள்ளது.